ஸோ ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளான ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ஒரு ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கவங்க, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க அண்ட் ஆல்சோ ஒர்க் போயிட்டுருக்கவங்களாம் சிம்பிளான ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரொட்டீன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அண்ட் ஆல்சோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்து பார்க்க முடியும். அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறோம். பிகாஸ் டே பை டே நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷனால் அண்ட் ஆல்சோ ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் நம்ம ஹேர் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அண்ட் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுற மாதிரியான சிம்பிளான ரொட்டீன் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு போயிடலாம். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பல் இருக்க கோம் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டெப் 2 வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது தான். ஸோ ஸ்டெப் 2 வந்து என்ன அப்படின்னா ஆயிலிங் அப்ளை பண்ணுறது தான். அண்ட் நீங்கள் ஹேர் வந்துட்டு சிக் எடுத்துகிட்டு தான் எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்துட்டு எப்போவுமே கம்மியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ தட் நீங்கள் இந்த ரொட்டீன் வந்து கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்குன்னு ஃபேவரட்டான ஆயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஆயில் சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலான கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு ஆயிலிங் வந்துட்டு பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மசாஜர் தான். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் மசாஜர் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்னால நம்ம வந்துட்டு மசாஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம மசாஜ் பண்ணுறது. ஸோ டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நான் கையிலேயே வந்துட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மசாஜ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்பில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அண்ட் ஆல்சோ ஹேர் வந்துட்டு நல்லா ரீக்ரோத் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு தின்னான ஹேர் எல்லாம் நல்லா பவுன்சி ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் மாஸ்க் தான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ரொட்டீன். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நம்ம ஒரு வாரம் போட்டால் நமக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு போட்டால் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். பட் யாருமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கரெக்டாக போடுறதில்ல. ஏன் அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியாக தான் இருக்குது. பிகாஸ் அதை ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி ப்ராசஸ் பெருசாக இருக்கனால நம்ம யாருமே கரெக்டாக பண்ணுறதில்ல. அண்ட் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி பவுடர் டைப்பில் இருக்க ஹேர் மாஸ்க் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைக் ஹைபிஸ்கஸ் பவுடர், நீம் பவுடர், அலோவேரா பவுடர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் வாட்டரில் அப்ளை பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயத்தை சூஸ் பண்ணுறது ரொம்பவே நேச்சுரலாக இருக்கிறது மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்ப்டோனிக்கோடைய நேச்சுரல் பவுடர்ஸ். அண்ட் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸான ஹெர்பல் பவுடர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே வந்துட்டு ஷாப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இவங்கக்கிட்ட நிறையா பவுடர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. லைக் முல்தானி மிட்டி பவுடர்ஸ், ஆரஞ்ச் பீல் பவுடர்ஸ், சாண்டல்வுட் பவுடர், அலோவேரா பவுடர் இந்த மாதிரி ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேருக்கு தேவையான எல்லா பவுடர்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் பவுடர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாமே எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தேவைப்படுறது மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி பவுடர்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஷாப் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்துட்டு ரொம்பவே நேச்சுரல். ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். அண்ட் இதோட பவுடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு எந்த வித ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. லைக் அந்த பவுடர்ஸோட ஃப்ரேக்ரன்ஸ் என்னவோ இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹெர்பல் பவுடர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே காய வச்சு அரைச்சி பேக் பண்ண பவுடர்ஸ். ஸோ தட் உங்களுக்கு ரிசல்ட்டெலாம் இது யூஸ் பண்ணும்போது நல்லாவே நமக்கு தெரியும். அண்ட் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கினேன் நேச்சுரல் பவுடர்ஸ் ஃப்ரம் ஹெர்பட்டோனிக். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் கோட் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ குயிக்காக போய் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆஃபர் வந்துட்டு ஷாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணுறது பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அலிவேரா லீவ்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பவுடர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டாமென்சி பவுடர் வந்துட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் நல்லா வந்துட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கேல்ப்பில் வந்துட்டு நல்லா படுற மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டாமென்சி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு பிளாக் கலர் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஹேருக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌன் ஹேராக இருக்குது, இல்லை வெயில்னால ப்ரௌனிஷ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹேர் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒயிட் ஹேர் எல்லாம் இப்போயே வர மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹேர் நான் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்பவே நல்லா பவுன்ஸியாக இருந்துச்சு. அண்ட் ஈஸியாக நான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் நம்ம வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் காட்டலாம்னு நினச்சேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு பவுடர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் நல்லா வந்துட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபேஸில் வந்துட்டு நல்லாவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியான ஆரஞ்ச் பீல் பவுடர் அண்ட் சாண்டல்வுட் பவுடர் அண்ட் முல்தானி மிட்டி பவுடர். ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆல்சோ ஆக்னி ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ தட் என்னோடய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா பவுடர்ஸும் பார்த்து நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு விட்டுறணும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கு இல்லையா, தட் இஸ் டெட் செல்ஸ் எல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு நீங்கள் சாஃப்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்போது லைக் நீங்கள் 3 ஸ்டெப்புமே ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தட் ஈஸியான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி. ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரப்பும் வந்துட்டு நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இந்த ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலுமே ட்ரை பண்ணலாம். தட் இஸ் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அண்ட் ஆல்சோ நீங்கள் ஹாஸ்டல் அண்ட் ஸ்கூல் காலேஜ் போகிற டைம் இல்லாதவங்க எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இவ்வளோ தான் இந்த ரொட்டீன். அண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோ. நீங்கள் ஹெர்ப்டோனிக்கோடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.